வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். நம்ம சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நேற்றைய தினம் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் எல்லா பக்கமும் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம். முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே ரஜினிகாந்த் சார் உடல்நலம் பெற்று வீட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிற ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்போலோவே நேற்றுக்கு ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்னா, அவருடைய இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்தின் காரணமாக தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. அந்த ஒரு வீக்கத்தை அறுவை சிகிச்சை அல்லாத ஒரு முறை மூலியமா நாங்க ஸ்டண்ட் கருவி ஒன்று பொருத்தி நார்மலா ஆக்கி வச்சிருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாமே பிளான் படி தான் நடந்திருக்கு. தலைவர் இப்போ நலமோட இருக்கிறார் அப்படிங்க. ரஜினிகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, அப்புறம் வீடு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா படம் வரதுக்கு முன்னாடியும் தலைவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது, தலைவர் இப்படி பண்றாரு, அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எப்படிதான் இப்படி கமெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. 2016 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணப்பட்ட ஒரு நபர் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். கிட்னி டிரான்ஸ்பிளேட் பண்ணவங்க அவ்வளவு ஈஸியா நம்ம நார்மல் லைஃப் வாழ்ற மாதிரி வாழ முடியாது.